ஓம் நமச்சிவாய. காகத்வஜாய வித்மஹே கட்ககஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாது. அனைவருக்கும் வணக்கம். கும்பகோணத்திலிருந்து டாக்டர் எஸ் தண்டபாணி சிவாச்சாரியார் பேசுகிறேன். கும்பகோணத்தை சுற்றியுள்ள பல கோயில்களில் காண வேண்டிய ஒரு முக்கிய தலம் வலங்கைமான் அருகில் உள்ள ஆலங்குடிக்கும் வலங்கைமானுக்கும் இடையே உள்ள பாடகச்சேரி என்ற கிராமத்தில் எழுந்தருளியுள்ள சர்வமங்கல சாயாபுத்திரன் ஆலயத்தை தரிசிக்க வேண்டும். இத்தலத்தில் ஜேஷ்டாதேவி மந்த்ராதேவி ஆகிய 2 தேவிகளுடன் சனீஸ்வர பகவான் சர்வமங்கல சாயாபுத்திரன் என்ற நாமதேயத்துடன், பின்புறம் மகாலட்சுமியுடன், அருகே ராகு பகவானுடனும் ஆஜானுபாகவமாக 5½ அடி உயரத்தில் அமர்ந்த கோலத்தில் அருளாட்சி செய்து வருகிறார். இந்த ஆலயமானது கும்பகோணம் ஆலங்குடி நெடுஞ்சாலையில் பாடகச்சேரி என்ற பஸ் நிறுத்தத்திலிருந்து பாடகச்சேரிக்குள் செல்லும் பாதையில் இடதுபுறமாக 300 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பால ஆலயத்தில் இருக்கிறது. அங்கிருந்து சனீஸ்வர பகவான் ஆட்சி செய்து வருகிறார். இந்த சிறிய ஆலயத்தினை இருந்து அவரை பாரே வியக்கும் வண்ணம் பெரிய ஆலயம் அமைத்து அதில் அவரை எழுந்தருள செய்து எல்லோரும் அவரது அருளுக்கு பாத்திரமாக அனுக்கிரகம் செய்ய ஆலயம் அமைக்க உள்ளது. இந்த ஆலயத்தில் பாடகச்சேரிக்கு பௌர்ணமி என்று தரிசனம் செய்ய வருபவர்கள் மாலை பொழுதில் சிறப்பு தரிசனம் இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது. அன்னதானங்கள் வழங்கப்படுகின்றன. அதிலும் கலந்து கொண்டு இறைவனை அருளி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஆலயம் அமைய ஒவ்வொரு பக்தரும் பொதுமக்களும் தங்களால் இயன்ற நிதி உதவியினையும் பொருள் உதவியையும் இங்கே இந்த காணொளியில் காணப்படும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களால் இயன்றது மட்டுமல்ல, தங்களை சார்ந்தவர்களிடமும் கேட்டு பெற்று இந்த ஆலயம் பிரம்மாண்டமாக எழுந்தருள உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.